ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காசு யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸோட டேக்ஸ் சேவிங் ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மார்ச் மாதம் வந்திருக்கு. டேக்ஸ் சேவிங்காக நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. போஸ்ட் ஆஃபீஸில் எந்தெந்த ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸோட நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், சுகன்யா சம்ருதி யோஜனா அக்கௌண்ட், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், டைம் டெபாசிட், அதாவது 5 இயர் டைம் டெபாசிட். இந்த 5 ஸ்கீமில் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 5 ஸ்கீமோட பேசிக் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் இந்த ஸ்கீமுக்கு வந்து கரண்ட்டாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, அதாவது மார்ச் 2024 இந்த 5 ஸ்கீமுக்கு நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட். இந்த ஸ்கீமில் நீங்கள் சிங்கிளாகவும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஜாயிண்ட்டாகவும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மைனர்ஸ்க்கு பேரண்ட் அப்படிலாம் கார்டியன் தங்களுடைய பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்கீம் 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட் கொண்ட ஒரு சேவிங் ஸ்கீமாக இருக்குது. இந்த ஸ்கீமுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் கரண்ட்டாக 7.7% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மினிமம் 1000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது. எத்தனை லட்சம் எத்தனை கோடி வேணாலும் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் உங்களுக்கு நாமினேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. உங்கள் நாமினியை இந்த ஸ்கீமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரீ மெச்சூர் க்ளோசர் ஃபெசிலிட்டி நாட் அவைலபிள். இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 5 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரீ மெச்சூராக க்ளோஸ் பண்ண முடியாது. இந்தியாவில் உள்ள எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் வந்து ஒன்லி போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். இந்தியாவில் உள்ள எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 5 வருஷம் முடிவில் கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 1,43,903 ரூபா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸோட 5 இயர் டைம் டெபாசிட் ஸ்கீம், ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரிங்கன்னா நீங்கள் சிங்கிளாகவும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், அப்படிலாம் ஜாயிண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணலாம். மைனஸ்க்கு பேரண்ட் அப்படிலாம் கார்டியன் தங்களோட பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்கீம் 5 இயர்ஸில் மெச்சூரிட்டி ஆகக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீமாக இருக்குது. இந்த ஸ்கீமில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. இந்த ஸ்கீமுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் கரண்ட்டாக 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மினிமம் 1000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது, எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. உங்களோட நாமினியை நீங்கள் இந்த ஸ்கீமில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரீ மெச்சர் க்ளோசர் ஃபெசிலிட்டி இந்த ஸ்கீமில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சில பெனால்ட்டி பே பண்ணி இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரீ மெச்சராகவும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். இந்தியாவில் உள்ள எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டைம் டெபாசிட் ஸ்கீமில் நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு 7,713 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 5 வருஷம் முடிவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 1,38,567 ரூபா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், மூத்த குடிமக்களுக்கான ஒரு சேவிங் ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் நீங்கள் சிங்கிளாகவும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஒன்லி வித் ஸ்பௌஸ் தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோடு சேர்த்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஒய்ஃபு ஹஸ்பண்டோடு சேர்த்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டென்யூர் 5 வருஷம். 5 வருஷத்தில் மெச்சூரிட்டி ஆகக்கூடிய இந்த சேவிங் ஸ்கீம் இருக்குது. உங்களுக்கு வேணால் ஃபர்தராக இன்னொரு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட. கரண்ட்டாக போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமுக்கு 8.2% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்டு குவார்ட்டர்லி ஒன்ஸும் உங்களுக்கு பேயபுளாக இருக்கும். இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மினிமம் 1000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் 30 லட்சம் வரைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி, நாமினேஷன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. ப்ரீ மெச்சூர் க்ளோசர் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. ஒரு சில பெனால்ட்டி பே பண்ணி இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரீ மெச்சூராக வேண்டாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது. இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா பேங்க் எங்கேயாவது வேணாலும் இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி ஒன்ஸ் வந்து 2,050 ரூபா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 5 வருஷம் முடிவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 1,41,000 ரூபா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இந்த ஸ்கீமில் நீங்கள் சிங்கிளாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் வந்து 15 வருஷத்தில் மெச்சூரிட்டி ஆகக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீமாக இருக்குது. உங்களுக்கு வேணாலும் ஃபர்தராக ஒரு 5 வருஷமாக அந்த ஸ்கீமை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கரண்ட்டாக போஸ்ட் ஆஃபீஸில் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு 7.1% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் எவ்ரி குவார்ட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் 500 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் 1.5 lakh வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பார்ஷியல் விட்ராவல் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. லோன் ஃபெசிலிட்டி கூட அவைலபிளாக இருக்குது.
நாமினேஷன் ஃபெசிலிட்டி கூட இந்த ஸ்கீமில் வந்து அவைலபிளாக இருக்குது. மெச்சூரிட்டி நாட் ஃபிக்ஸட். இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கவர்மெண்ட் எவ்ரி குவார்ட்டர் வந்து மாற்றி அமைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால இவ்வளோ தான் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்போ நம்ம ஷூராக சொல்ல முடியாது. ஒருவேளை கவர்மெண்ட் ஃபியூச்சரில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுத்துச்சுன்னா நமக்கு அதிகமான மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும், குறைவாக கொடுத்துச்சுன்னா கொஞ்சம் குறைவான மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். இந்த ஸ்கீமை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா பேங்க் எங்கே வேணாலும் இந்த ஸ்கீமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 15 வருஷம் முடிவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 15,77,840 ரூபா. இந்த ஸ்கீமில் நான் ஏன் ஸ்டார் மார்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது வந்து ட்ரிபிள் இ பெனிஃபிட் உள்ள ஒரு சேவிங் ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண வேண்டியதில்லை, இல்லை கிடைக்கக்கூடிய ரிட்டர்னுக்கு நீங்கள் எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண வேண்டியதில்லை, இல்லை கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் நீங்கள் எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண வேண்டியதில்லை. அதனால தான் இந்த ஸ்கீமில் நாங்கள் ட்ரிபிள் இ பெனிஃபிட் உள்ள ஒரு சேவிங் ஸ்கீமாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது சுகன்யா சம்ருதி யோஜனா அக்கௌண்ட். பெண் குழந்தைகளுக்காக நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு சூப்பரான ஸ்கீம் தான் அந்த சுகன்யா சம்ருதி யோஜனா அக்கௌண்ட். இந்த ஸ்கீமில் பெண் குழந்தைகள் மட்டும் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு மட்டும் தான் இந்த ஸ்கீமில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இந்த ஸ்கீமு 21 வருஷத்தில் மெச்சூரிட்டி ஆகக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீமாக இருக்குது. ஆனால் நீங்கள் டெபாசிட் வந்து 15 வருஷத்துக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணால் போதும். ஆனால் இந்த ஸ்கீம் வந்து 21 வருஷத்துக்கு அப்புறம் தான் மெச்சூரிட்டி ஆகும். இந்த ஸ்கீமுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் கரண்ட்டாக 8% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட்டும் கவர்மெண்ட் வந்து எவ்ரி குவார்ட்டர் மாற்றி அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் நீங்கள் 250 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு 1.5 லேக் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பெண் குழந்தை 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது 50% அமௌண்ட் வந்து நீங்கள் பார்ஷலாக விட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி வந்து நாட் ஃபிக்ஸட். எவ்ரி குவார்ட்டர் கவர்மெண்ட்டு இதே மாதிரி இப்போ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மாதிரியே இன்ட்ரெஸ்ட் வந்து மாற்றி அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ தான் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்போ நம்ம ஷூராக சொல்ல முடியாது. இந்த ஸ்கீமு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா பேங்க் எங்கே வேணாலும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் பெண் குழந்தைகளுக்கு பேரில். இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 21 வருஷம் முடிவில் உங்களுக்கு 26,97,217 ரூபா மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். இந்த ஸ்கீம் கூட ட்ரிபிள் இ பெனிஃபிட் உள்ள ஒரு சேவிங் ஸ்கீமு. இப்போ நம்ம ஃபைனலாக மெச்சூரிட்டிலாம் கம்பேர் பண்ணி இந்த சார்ட்டில் நம்ம பார்ப்போம். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் 5 வருஷத்தில் மெச்சூரிட்டி ஆகக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீமு. கரண்ட்டாக போஸ்ட் ஆஃபீஸில் 8.2% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் 10 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பேபிளாக இருக்கும். 5 வருஷம் முடிவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 14,10,000 ரூபா. நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் 5 வருஷத்தில் மெச்சூரிட்டி ஆகும். கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.7%. 10 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மெச்சூரிட்டி எப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 14,49,034 ரூபா. டைம் டெபாசிட் 5 இயர்ஸ் டைம் டெபாசிட். அதே 5 இயர்ஸ் பீரியட் கரண்ட்டாக போஸ்ட் ஆஃபீஸில் 7.5% தராங்க. 10 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. 5 வருஷம் முடிவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 13,85,679 ரூபா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கீமை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா ஒரு ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். மறக்காமல் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ போகிறதுக்கு. பர்சனலாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா tamilkasu@gmail.com நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.